Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சுப்ரீம் கோர்ட்ல நீட் cancellation கேஸ் வந்து நடந்துருக்கு தமிழ்நாட்டுல இருந்து சார்பா. அதுல இன்னைக்கு என்ன நடந்துருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Optics சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நீட் கேன்சல் பண்ணனும் அப்படிங்கற ஒரு ரிட் மனுவை வந்து போட்டுருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ரிட் மனு விசாரணைக்கு வந்து சில காலங்கள் தள்ளி வச்சிருந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அந்த ரிட் மனுனுடைய கேஸ் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளுக்கு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸை வந்து இன்னும் 1 மந்த்துக்கு வந்து அவங்க தள்ளி போட்டிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த நீட் கேன்சலேஷனுங்கிறது ஒன்று நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணும், எம்சிசி ஆக்ட் அண்டு டிஎம்சி ஆக்ட்னு சொல்லி 2 ஆக்ட் இருக்குது. அந்த 2 ஆக்ட்டுமே சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு ஒரு சட்டமாகவே நிறைவேற்றியாச்சு. பார்லிமெண்ட் வச்சு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவனுடைய ஒப்புதலும் பெற்றுச்சு. இனிமேல் அந்த சட்டத்தை வந்து கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்னாலே அந்த கேன்சலேஷன் பண்ண முடியாது. அந்த கேன்சலேஷனுங்கிறது யார் கையில் இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதனால் யாரும் வந்து நீ கேன்சல் ஆயிரும் செய்கிறோன்ட்டு அந்த ஒரு மூட நம்பிக்கையில் 2023 நடக்காதுன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு நல்லா படிங்க. நீட் வந்து கேன்சல் ஆகவே ஆகாது. ஏன்னா அந்த புடி வந்து யார் கையில் இருக்குது? குடியரசுத் தலைவர் கையில் இருக்குது. பிரசிடெண்ட்டு, இந்தியானுடைய பிரசிடெண்ட்டு கையில் இருக்குது. அந்த பிரசிடெண்ட்டு கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நீட்டு வந்து கேன்சலேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் நீட்லாம் கேன்சல்லாம் ஆகாது. ஓகே, அவங்க சொல்கிற அந்த கேஸ் ரிசல்ட்டு படி இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு உங்களுக்கு May 7 தான் வந்து நீட் எக்ஸாம். அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. யாரும் போஸ்ட்பாண்ட் ஆகும் நீட்டை கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி படிக்காதீங்க. ஓகேவா? இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.